ஆந்திராவில் 3வது மற்றும் 4வது குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் பெற்றோருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. இந்தியாவில் பொதுவாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவே அரசு திட்டங்களை அறிவிக்கும். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆந்திர பிரதேசத்தில் கூடுதல் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு நிதியுதவி வழங்கும் அதிரடி அறிவிப்பை முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ளார். மாநிலத்தில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை சமன் செய்யவும் எதிர்காலத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை குறைவதை தடுக்கவும் இந்த அதிரடியான மக்கள் தொகை மேலாண்மை கொள்கை கொண்டுவரவுள்ளதாக அந்த அரசு தெரிவித்துள்ளது. ஆந்திர அரசின் புதிய ஸ்வர்ணாந்திரா தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் கூடுதல் குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாயின் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட உள்ளது. ஒரு குடும்பத்தில் 4வது குழந்தை பிறக்கும் போது தாயின் வங்கிக் கணக்கில் நேரடியாக ரூபாய் 40,000 ஒருமுறை நிதியுதவியாக வழங்கப்படும். இதனுடன் NTR பேபி கிட் இலவசமாக தரப்படும். 3வது குழந்தையை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு ரூபாய் 30,000 நிதியுதவி வழங்கப்படும். வெறும் நிதியுதவியோடு மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் எதிர்கால பாதுகாப்பிற்காக பல்வேறு கூடுதல் சலுகைகளை வழங்கவும் ஆந்திர அரசு திட்டமிட்டுள்ளது. 3வது மற்றும் 4வது குழந்தைகளுக்கு 18 வயது ஆகும் வரை இலவச கல்வி வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது. 2 குழந்தைகள் போதும் என்ற நிலையை மாற்றி 3 குழந்தைகள் சிறந்தது என்ற புதிய முழக்கத்தை சந்திரபாபு நாயுடு முன்வைத்துள்ளார். கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதியன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒவ்வொரு தம்பதியும் குறைந்தபட்சம் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், 3 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் பெற்றுக்கொள்வதையும் வரவேற்கிறேன் என்று தெரிவித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.